லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏற்கனவே நான் உன்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ குழந்தைக்கு அருள் வந்தோம், நீ என்கிட்ட பேசாமே போயிட்டிய. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? என்ன இருந்தாலும் அமுதா செஞ்சதும் தப்பு தானே. எது எப்படியோ நம்ம குழந்தைங்களுக்கு துணையா இருந்து அவங்கள நீ காப்பாத்துமா. நல்லது, வாங்க. அப்புறம் சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். சரி, சந்தோஷம்மா. நாங்க எதிர்பார்த்ததை விட நல்ல முறையில ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்க. அட என்ன சம்பந்தி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நமக்குள்ள என்ன இருக்கு? இது நம்ம வீட்டு விசேஷம். சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். நல்லது, வாங்க. போயிட்டு வர அப்பச்சி. சரிம்மா, வர மாமா. சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள அடிக்கடி வந்துட்டு போங்க. சரிங்க மாமா. வர மாமா. சரிங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. சரிங்க சிதம்பரம், அப்புறம் நான் கிளம்புறேன். என்னன்னு இது இப்பவே கிளம்புறேன்றீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? இல்ல, அங்க ஆளுங்கெல்லாம் அப்படி இப்படியே வேலையை பார்க்காம இருப்பானுங்க. நான் இன்னொரு நாள் சாவகாசமா வரேனே, அப்ப நான் வரட்டுமா? வாங்க. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் வாடா. வரும். வாங்க. அது என்னன்னா, நான் அதான் நீ போய் கார்ல இரு, நான் வரேன். சரி. மாமாக்கு தங்க மனசு தானே. ஆமா. வாடாங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு நியாயமா நான் உன்னை வெட்டி போட்டுட்டேன். ஏதோ உன்னோட நல்ல நேரம், நீ தப்பிச்சிட்ட. குமரேசன் சிதம்பரம்னு பெரிய மனுஷங்க இருந்ததுனால உன்னை விட்டு வச்சேன். இல்ல உன்னை அப்படியே உன் நல்ல நேரமோ இல்ல என் பொண்ணோட கெட்ட நேரமோ தெரியாது. அவ கழுத்துல நீ தாலியை கட்டிட்ட, அதனால உன்னை விடுறேன். திரும்ப இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றத நான் பார்த்தேன், நான் கேள்விப்பட்டா கூட சரி, உன்னை உசுரோட வச்சு கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. மாமா, என்ன மாமா, இனிமே அப்படி நடக்காது. இனிமே நான் கரெக்டா இருந்துக்கிறேன் மாமா. ஏய், என் முன்னாடி இப்படி பம்பிட்டு பின்னால ஏதாவது தப்பு தாண்டா பண்ணணும்னு நினைச்ச, பார்த்த இடத்துலயே கொளுத்திடுவேன். அத்தா உனக்கும் தான். அவன் ஏதாவது ஏடா கூடமா ஃப்ராடுத்தனம் பண்ணா நீதான் அவனை கண்டிக்கணும். நீயும் அவன் கூட சேர்ந்து ஏதாவது பித்தலாட்டம் பண்ணணும்னு நினைச்ச, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கரெக்டா நடந்துக்கோங்க. சரிங்க அப்பச்சி. சரிங்க மாமா. சரிங்க மாமா. ஏய் சுமதி, என்னாச்சு? ஏன் அப்படி கத்துற? அன்னைக்கு என்னடானா வீட்ல வச்சு என்ன அரைஞ்சிட்டு போனாங்க. இன்னைக்கு என்னடானா கொளுத்திருவன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அமுதா தான். அவளை சும்மா விட்டுறக்கூடாது. ஆமா சுமதி, அவளை சும்மா விடக்கூடாது. இனிமே தானே இருக்கு. என் அப்பச்சிக்கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டால, இனிமே எப்படி அவ அந்த வீட்டுல வாழ போறான்னு நான் பாத்துறேன்.
அப்பச்சி 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 ம். என்ன அப்பச்சி அங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காக, நீங்க இங்க தனியா இருக்கீங்க, என்னாச்சு அப்பச்சி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம பூஜா உடம்புல அலமையில வந்தால அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் பேசினா, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசணும்னு அவளுக்கு தோணலல்ல. என்ன, எதனால அவளுக்கு என் மேல கோவம்? என் பேச்சையும் இந்த வீட்டையும் மதிக்காம போன அமுதா கிட்டலாம் அவ பேசினா. நான் எந்த வகையில அவளுக்கு இப்படி வேண்டாதவனா ஆயிட்டேன்? என்னால முடியலப்பா. அப்பச்சி, நம்ம இங்க நடக்கிற எல்லாத்தையும் கீழே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால பல நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனா அம்மா மேல இருந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்பச்சி. அவங்களுக்கு தெரியும்ல எது நல்லது எது கெட்டதுன்னு. பிறந்த வீட்டு கோவத்தை வாங்கிட்டேன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேம்மா. இன்னைக்கு நீங்க வந்து ஆதரவா பேசினது எனக்கு எம்புட்ட நிம்மதியாவும் தைரியமாவும் இருக்கு தெரியுமா? எனக்கு உங்களை இங்க விட்டு போக மனசு இல்ல. என் கூடவே வந்துடுறீங்களா? நீங்க வெறுமனே கண்ணால பாக்குறது காதால கேட்கறத வச்சு அதை சரி தப்புன்னு முடிவுக்கு வராதீங்க அப்பச்சி. ஏன்னா பொய் நம்புற மாதிரியே இருக்கும், ஆனா உண்மை புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்குள்ள இருக்க கோபத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு எந்த முடிவையும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கே எல்லாம் விளங்கும். எங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றவங்க நீங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. சுத்தி உள்ளதா அப்படியே நம்பாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பச்சி, உங்களுக்கு விளங்கும் அப்பச்சி. நான் உங்களை என் கூடவே வச்சுக்கிறேன். எனக்கு குழப்பமும் பயமும் வரப்பெல்லாம் எனக்கு உங்களை பார்த்தாலே போதும், எல்லாமே சரியா போயிரும். என் கூட வந்துடுறீங்களாமா? என்ன அமுதா இங்க நின்று கண் கலங்கிட்டு இருக்க? அண்ணன், நான் அம்மாவை அந்த அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமாண்ண? எனக்கு தினமும் அம்மாவை பார்க்கணும் போலவே இருக்கு. அம்மா என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். அதனால என்ன, தாராளமா எடுத்துட்டு போ. நான் வேற போட்டோ ஃப்ரேம் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? எடுத்துக்கோ. சரி. ஹலோ, சொல்லுங்க. நில்லடி. அண்ணமண்டி. என்னடி அண்ணமண்டி நொண்ணமண்டின்னு இதை எங்க எடுத்துட்டு போற? அம்மா போட்டோவை அந்த வீட்டுக்கு நான் அண்ணன் கிட்ட கூட கேட்டுட்டேன், எடுத்துட்டு போகதா சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன் சொல்ல மாட்டாங்க? போனா போகுதுன்னு உன் வீட்டுக்குள்ள விட்டா அத்தை போட்டோவே தூக்கிட்டு போக பாக்குற? இங்க ராணி மாதிரி இருந்தவங்க போட்டோவை கொண்டு போய் அந்த விளங்காத வீட்டுல கொண்டு போய் என்னடி செய்ய போற? இங்க பாரு அமுதா, இன்னும் மாமா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கல.
தேவையில்லாம இந்த வீட்ல வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அதிகாரம் பண்ணி அசிங்கப்பட்டு போயிடாத, சொல்லிட்டேன். அப்புறமா கூடாத. ஏய் போடி. என்ன பாத்துட்டு இருக்க? போடின்னு சொன்னேன். ஆவி அடிச்சு அவன் அடங்க மாட்டாளே. சரி போலாமா? போக. ஒரு சுமங்கலிக்கு தாலி பிரிச்சு கோக்குறது எவ்வளவு மங்களகரமான விஷயம். அதுக்கு அமங்கலியான நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இது நல்லாவா இருக்கு? இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நீங்க வந்திருக்கவே கூடாது. 3 சுமங்கலியை உட்கார வச்சுட்டு ஒரு அமங்கலி பூவும் போட்டு இல்லாம முன்னாடி நின்னு தாலி எடுத்தா அது அவங்களோட எதிர்காலத்துல பாதிக்கும். என்ன பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க முன்னாடி வந்து நிக்கிறேங்க. பொட்டு பூவு பாருங்க. நீங்க அடிக்கடி என்கிட்ட சொல்ற வார்த்தைங்க. ஒருவேளை நான் உனக்கு முன்னாடியே போயிட்டா எனக்காக நீ உன்னோட பூவையும் பொட்டையும் எடுக்க கூடாதுன்னு நீயா இருக்கணும். பொண்ணுக்கு அழகே பூவும் பொட்டுந்தான். அதான் அவங்களுக்கான அடையாளமும் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. பூவையும் பொட்டையும் இழக்க விரும்பாமதான் பொண்ணுங்க தீர்க்க சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவீங்க. சமுதாயம் 1000 பழிச்சாலும் யாருக்காகவும் நீ உன் அடையாளத்தை இழக்க கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் நீ பூவோடையும் பொட்டோடையும் தான் இருக்கணும்னு சொல்வீங்க. நான் தான் உங்களை விதண்டாவாதமா பேசாதீங்கன்னு உங்க வாய அடைச்ச. ஆனா இன்னைக்கு ஊரு வாய அடைக்கிற மாதிரி உங்க மருமக அமுதா நீங்க ஆசைப்பட்டதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. புருஷன் போனாலும் பூவும் பொட்டும் பொண்ணுக்கு சொந்தன்னு சொல்லி உங்க மருமக இன்னைக்கு நான் இழந்த சொத்தை மீட்டு கொடுத்துட்டாங்க. உங்கள மாதிரியே தாங்க சிந்தனை நம்ம மருமகளுக்கும். என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க வாழ்க்கையில
மாற்றம் ஏற்பட இது ஆரம்பமாவே இருக்கட்டுமே. அமுதா, நீ வேண்டினது எனக்கு கேட்டுடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் உன்னை காப்பாத்த நான் வருவேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போல அமுதா. உன் கூடயே தான் இருக்கேன். நீ இனிமேல் சந்தோஷமா இருக்கணும். நேரம் ஆச்சு, சாப்பிடாம கொள்ளாம வீட்டுக்கும் வராம அப்படி எங்கதான் போயிருப்பாங்க? எங்கதான் போனாங்களோ? இவ்வளவு சொன்னாலும் இந்த புத்திக்கு புரியவே மாட்டேங்குது. யார் என்ன சொன்னாலும் தான் செய்யறதா சரின்னு பண்றது. இன்னைக்கு வரட்டும். உன்னதான் கேக்குறேன். பேசாம போறியலா? என்ன எதுவும் பிரச்சனையா? போங்கன்னு சொன்ன. புரியுது. நீ மட்டும் நேரம் எதுவும் சாப்பிடாம வீட்டுக்கும் வராம எங்க போயிட்டு வரேங்கிற குழப்பம். மறுபடியும் எங்க இவன் பழையபடி படம் வரைய போயிட்டானோங்கிற கோபம். என்ன தப்பா நினைக்கிறது தானே இந்த வீட்டு ஆளுங்களோட எண்ணம். நீயுமா? நீ சொல்லியும் உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் மறுபடியும் செய்ய மாட்டாமதா? இங்க பாருங்க, நீங்க எங்க போனீங்கன்னு நான் கேட்கல. வர லேட் ஆகும்னா வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. தப்புதான், சொல்லாம போனதும் தப்புதான். ஆனா ஏன் போன? பொண்டாட்டி பெருசு ஆசைப்பட்டதுதான் ஏமாத்தமா போயிடுச்சு. அவங்க ஆசை நிறைவேற இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. ஆனா அவன் மனசுல இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள் கூட புரிஞ்சுக்கிட்டு அது நிறைவேற்றலன்னா அப்புறம் நான் அவன் மேல அவ்வளவு அனுபவிச்சதுக்கு என் பொண்டாட்டி கேட்ட வரம். இதை வாங்கி என்னன்னு பிரிச்சு பாரு அமுதா. இந்த அமுதா ப்ளீஸ் இதை வாங்கி நீயும் உன் கையால பிரிச்சு பாரு. அமுதா இதை வாங்கு. உந்தன் அன்பு மட்டும் போதும், வானம் ரொம்ப
பக்கத்துல நீ என் கூட இருக்க. உங்க 2 பேரையும் இனி யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருன்னு நீ உங்க அம்மா கிட்ட வரம் கேட்ட. இப்ப பாரு, உங்க அம்மா உன் கைக்குள்ளதான் இருக்காங்க.